போன்று முன்பு ஒரு தரம் என்னிடத்திலே வீண் விகண்டாவாதம் செய்தாய். அப்பொழுது உனக்கு சாபத்தை கொடுத்தேன். தில்லை வனத்திலே தில்லை காலியாக அலைய கடவாய் என்று சாபத்தை கொடுத்தேன். ஆனால் அப்பொழுது உனக்கும் எனக்கும் நடன போட்டியானது ஏற்பட்டு அந்த போட்டியிலும் உன்னை வென்று இந்த உலகத்திலே ஆண்டான் சிறந்தவன் என்று பெயரடைத்தேன். அப்படி இருந்தும் திரும்பவும் என்னிடத்திலே வீண் விகண்டாவாதமா? இந்த உலகத்திலே சிவமே சிறந்தது, சிவமில்லையே கிடையாது. அந்த நாதத்தின் விந்து நான் வீரியத்தில் இருக்கும் சக்தி நான். இந்த உலகத்திலே சிவமே சிறந்தது, சிவமே சிறந்தது, சிவமே பெரியது. சிவமில்லையே சர்வமும் கிடையாது. அப்படியா? உண்மைதான் சுவாமி. கேட்கிறது யாரும் பார்க்கலாம். தாத்தா பாட்டி எங்கே இதுவரைக்கும் ஏதோ அருகில் வா. இந்த உலகத்திலேயே சக்தியா சிவமா? அடே, இந்த உலகத்தில் யார் சிறந்தவன் என்று இதுவரைக்கும் போட்டி. உண்மையாக பாட்டி, இந்த உலகத்தில் சிறந்தது மட்டும்தானே? அப்படியா? அப்படி இருக்கும்போது தானோட சொல்லி பார்க்கலாம். உன்னுடைய கலகம் என்னிடத்திலே வேண்டாம். இந்த உலகத்திலே சிறந்தது சிவமா சக்தியா? இந்த உலகத்தில் சிவன்தான் வேண்டாம். அப்படி என்றால் அவளுக்கு சொல்லிவிட்டு வா. அப்படியா? அருகில் வா. தாத்தா என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் சிறந்தவர் அப்படியா? என் பேர பாத்தீங்களா? எனக்காக தான் சொந்தமா பேசுவான். நரதா அப்படியா? இந்த பாமர மக்கள் லட்சுமி நாராயணன் அழைக்கிறார்களா, நாராயண லட்சுமி அழைக்கிறார்களா? லட்சுமி நாராயணன் தான் இருக்கிறார்கள். அப்படியா? அப்படி இருக்கும்போது தாத்தா சொல்லி பார்க்கலாம். எத்தனை குடும்பங்களை கெடுத்திருக்கின்றாய் என்று எனக்கு தானா தெரியும். அவன் சொல்றாரு, இந்த உலகத்திலே சிவ சக்தி என்று அழைக்கின்றார்களா இல்ல சக்தி சிவ என்று அழைக்கின்றார்களா? பாட்டிக்கு தெரியாமல் பேசுகிறார். சிவ சக்தி என்று தான் கூறுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு வாடா அவருக்கு. என்ன சொன்னார்? ஒன்றுமில்லை, அவர் சொல்கிறார் சிவ சக்தி என்றுதான் சொல்கிறார்களா. ஆனா அப்படி கூறவில்லை, சக்தி சிவன் என்றுதான். அப்படியா? இந்த உலகத்தில் முதல் முறை குழந்தை பிறந்தான், அம்மா இவன் அழைக்கிறது. உண்மைதான். அப்படியா? அப்பா என்ன அழைக்கவில்லை. அதுக்கு சொல்லி பார்க்கலாம். உண்மைதானே? ஒரு குழந்தை பிறந்து 10 மாதங்கள் ஆன பிறகு முதல் முதலாக அம்மா என்று தான் அழைக்கின்றது. அது எப்படி அப்பா என்று அழைக்க முடியாது? அது தாத்தாக்கு புரியே. நரதா, அம்மா என்று அழைப்பது உண்மைதான். இந்த உலகத்திலே சிவகாமி என்று அழைக்கின்றார்களா இல்லை காமி சிவ என்று யாராவது அழைப்பார்களாடா? யாருமே கட்டிக்காம 8வது பிறப்பா பிறந்தாடா தக்கனுக்கு. ஏதோ பாவம், நான் கல்யாணம் பண்ணி வந்தா என்ன எதிர்த்து பேசாடே சொல்லு அவளுக்கு. ஒன்றுமில்லை, சிவகாமி என்று அழைக்கிறார்களா இல்லை காமி சிவன் அழைக்கிறார் கேட்டார். அதுக்கு நான் அப்படியா? நரதா, பாமர மக்கள் உமா மகேஸ்வரன் அழைக்கிறார்கள். உண்மைதான். மகேஸ்வரி உமா யாரும் அழைக்கவில்லை. கொண்டு பார்க்கலாம். பாட்டி கூறுவது உண்மைதானே? அதனால நீ என்ன சொல்ல வர? உமா மகேஸ்வரி என்று அழைக்கிறார்கள். அதனால அவதான் பெரியவன் சொல்ல வர. நாரதா, உன்னை கொன்று குவித்து விடுவேன். இந்த உலகத்திலே சிவமே சிறந்தது, சிவமே உயர்ந்தவன். தாத்தா பாட்டி, உங்கள் இருவருக்கு என்னதான் பிரச்சனை? இந்த உலகத்தில் சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று பிரச்சனை. உண்மையாக இது உங்களுக்கு புரியவில்லை. தாத்தா, சக்தி சிவனை சேர்ந்து இருப்பதுதானே உலகம். உண்மைதான். அப்படி நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக இருந்தால் ஏன் இருவருக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறது? அதனால சக்திக்கு இடபாகம் கொடுக்கலன்னு கோபமா இருக்காங்க. அரதா, நீ கூறிய புறதான் எனக்கு ஏதாவது நினைவிலே வந்தது. இப்பொழுதே அவளுக்கு இடபாகத்தை தருகின்றேன். இதோ இடபாகம். ஓ
யானை வேலன் படியலக்க புறப்பட வேண்டும். சுவாமி என்ன இது பாமர மக்கள் படியாளுக்கு போயிருக்கிறீங்களா? அப்படியா சுவாமி? சரிங்க சுவாமி. ஒலிக்கின்ற குரலை கேட்டாயா? உண்மையாக? அந்த சிவசங்கராபுரியை ஆளக்கூடிய ஜெயமதாசூரன் என்னையே கோரி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவனுக்கு இப்பொழுதே காட்சி அளிக்க வேண்டும். அவன் கோரிய வரத்தை நான் தர வேண்டும். புறப்படுகின்றேன். சுவாமி, நில்லுங்க. எப்படி எந்த உருவத்தோடு எந்த முகத்தோடு இங்கு செல்வீர்கள்? பாமர மக்களுக்கு படியது அளக்கின்ற பொழுது எந்த முகத்துடன் படியளப்பா என்று என்னிடத்திலே கேட்கின்றாயா? ஆமா. அது கூட தெரியாதா? எப்பொழுதுமே நான் பஞ்சமுகத்துடனே படியளப்பேன். என்ன இது பஞ்சமுகமா? உண்மைதான். சுவாமி, இதுவரைக்கும் பஞ்சமுக பார்த்ததே கிடையாது. இந்த ஜெயமுக சூரனுக்கு பறந்து கொண்டு வரும்போது அந்த பஞ்சமுக கண்ணார காண வேண்டும் சுவாமி. அப்படியானால் என்னுடைய பக்தனுக்கு வரமாது கொடுத்து விட்டு யான் பஞ்சமுகத்துடனே திரும்பி வருவேன். காத்திரி தேவி. புறப்பட்டு போகலாம். கண்மூன்றுடையோனே, உன்னையே நம்பி இமாச்சலம் வந்து அழைத்திருக்கிறேன். இது போன்று எத்தனையோ தானவர் இனத்தை சேர்ந்தவர்கள் தங்களிடம் வரம் பெற்றிருக்கின்றார்கள். இறைவா, அதுபோன்று நான் வரம் பெற வேண்டும். தேவாதி தேவா, நரிகர நரியா திவ்யா, ஆதிய நதிய மூர்த்தி, தேவா உன் தாளினை நான் பணிந்தேன் ஜெயமதாசூரா, யாரை கோரி இத்தனை ஆண்டு காலம் வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் கடும் தபம் புரிந்து கொண்டிருக்கின்றாயோ, அதே ஆண்டவன் உன் கண்ணெதிரிலே தோன்றிருக்கின்றேன். கண்பிடித்துப்பா. நான் கோரிய கடவுள் என் கண்ணில் தோன்றிருக்கின்றேன். நிச்சயமாகவே கண்ணுக்கு பார்க்கலாம். சத்தியமாகவே இறைவா, உன்னை கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டி தேவா, அழகு திருநீரும் தோண்டி அழகிய மண்ணில் தோன்றி ஐயனியே நீலகண்டா ஐயா கண்டியே ஜெயமதாசூரா,
தன்னுடைய உடலென்றும் பாராமல் உன் உடலை வருத்தி எனக்காக இப்பேற்பட்ட தவம் புரிந்தாயே. இப்பொழுதே கேள், உனக்காக யாது வரம் வேண்டும் நான் தருகின்றேன். உனக்கு ஒரு மருத்துவ கேட்க தொடங்கலாமா? இப்பொழுதே தொடங்கு. சாகாவரம் ஒன்று வேண்டும். சாகாவரம் ஒன்று வேண்டும். சாகாவரம் ஒன்று வேண்டும். எப்பேற்பட்ட சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம். நீ கோரிய வரம் இதுதானே? நீ கேட்டபடி கேட்ட வரத்தை படித்தேன் பிடி. அப்படியா? இப்பொழுதே புறப்படுகிறேன். அப்படியா? புறப்படுகிறேன். என்ன ஆணவம் கொண்டா நிஜமதா சூரா? முன்பிட்டு பின் நீலகண்டா என்று அழைக்கின்றாயா? நீலகண்டால் என்றால் நீ கொடுத்த வரம் எனக்கு திகைட்டுமா திகைட்டாதா என்பதற்குத்தான் உன்னை அழைத்தேன் இறைவா. வா, அப்படியா? புறப்படுகின்றேன். அடே அசுரேந்திரா, அறிந்து கொண்டேன் உன்னுடைய அந்தரங்கத்தை, புரிந்து கொண்டேன் அரக்கனின் உற்பத்தியை. வீணானவன் வேண்டாம். வரமா என்ற வார்த்தைக்கு நீ கொடுத்த வரம் எனக்கு பலிக்குமா பலிக்காதா என்பதற்குத்தான் அழைத்தேன், வேறொன்றுமில்லை. பக்தா, இந்த பரமன் கொடுத்த வரத்தின் மீது உனக்கு சந்தேகமே தேவையே கிடையாது. அப்படியே புறப்படுகின்றேன்.